வணக்கம். பரசுராமர் அஷ்ட சிரஞ்சவுல ஒருவரான பரசுராமரை பத்தி பார்க்க போறோம். ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் 5வது மகனாக பிறந்தார். ரேணுகாதேவி சிவனையும் விஷ்ணு பகவானும் வழிபாடு செஞ்சு விஷ்ணு பகவானுடைய அவதாரமான பரசுராமரை பெற்றெடுத்தாங்க. சிவன் இருந்து பரசுவ ஆயுதம் பெற்றதால பார்கவ ராமான இவர் பரசுராமர் ஆனார். ரேணுகாதேவியோட சிறப்பு என்னன்னா, பூஜைக்கு தேவையான தண்ணீரை தினமும் ஆற்றங்கரைக்கு போய் புதிய மண்பானை செய்து அந்த ஈர மண்பானையில தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி தண்ணீர் எடுக்க ஆற்றங்கரை போன போது மேல கந்தர்கள் போறத பாக்குறாங்க. அவங்க அழகுல ஒரு நிமிடம் பெதலிச்சு போயிடுறாங்க. அவங்க கையில இருந்த மண்பானை கரைஞ்சி தண்ணியில போயிடுது. அவங்களால தண்ணீர் கொண்டு வந்து ஆசிரமத்துல கொடுக்க முடியல. இந்த நிகழ்ச்சியை ஜமத்கனி முனிவர் தியானத்துல பார்த்துட்டு ரேணுகாதேவி கிட்ட பயங்கர கோபமா பேசுறாரு. அங்க இருந்த 4 பிள்ளைகளை ஒருத்தரா தன்னுடைய மனைவியை கொல்ல சொல்றாரு. யாரும் அவங்களுடைய தாயை கொல்ல முன் வரல. அதனால கோபப்பட்ட ஜமத்கனி முனிவர் 4 பிள்ளைகளையும் கல்லாக்கிடுறாரு. அதாவது பரசுராமருடைய அண்ணன்கள் 4 பேரையும் கல்லாக்கிடுறாரு. அதை பார்த்து ரேணுகாதேவி ரொம்ப கதறி அழறாங்க. ஜமத்கனி முனிவருக்கு மனம் இலகவே இல்லை. அந்த சமயத்துல பரசுராமர் அங்க வராரு. தன்னுடைய அண்ணன்கள் 4 பேரும் கல்லாக்கி இருப்பதும் தன்னுடைய தாய் கதறி அழுவதையும் பார்த்து ஒன்னும் புரியாம நிக்கிறார். பரசுராமரை பார்த்து ஜமத்கனி முனிவர் பரசுராமர்கிட்ட உன்னுடைய தாயை கொல்லுங்கிறார். அடுத்த நொடியே பரசுராமர் தன்னுடைய கோடாரியால தாயோட தலை வெட்டிடுறார். ஜமத்கனி முனிவர், என்ன பரசுராமா, நான் சொன்னதும் உன்னுடைய தாயை கொண்டுட்டேனே, எதுக்காக அப்படி செஞ்சுன்னு கேட்கிறார். உடனே பரசுராமர், தந்தை சொல் கண்டிப்பா கேட்டாகணும், தாய் சொல்லியிருக்காங்க, அதனால தான் நீங்க சொன்னதும் நான் உங்களை கொண்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அதை கேட்டதும் ஜமத்கனி முனிவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, என்ன வரம் வேணும் சொல்லு பரசுராமா, நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறார். உடனே பரசுராமர் தன்னுடைய தாயையும் தன்னுடைய அண்ணங்க 4 பேரும் உயிர்ப்பு தேட செய்ய சொல்றாரு. ஜமத்கனி முனிவரும் அதே செய்யறாரு. இவருக்கு மரணம் இல்லாத சிரஞ்சீவி தன்மையை சிவபெருமான் கொடுத்திருக்காரு. சிவபெருமானால் மட்டும்தான் இவரை கொல்ல முடியுங்கிற வரமும் இவர் வாங்கியிருக்கிறார். கேரளால 108 சிவன் கோவில் இவர் கட்டியிருக்காரு. இவருக்கு திருவள்ளால கோவில் இருக்கு. கல்கி, அதாவது கலியுகத்துல கல்கி பகவான் அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு துணையா அநீதியை எதிர்த்து போரிடுவதற்கு 7 சிரஞ்சீவிகள் உதவி செய்வாங்கன்றது ஒரு நம்பிக்கை. நன்றி.